எங்க தமிழ்நாடு இந்திய ஜனநாயகத்தை தேர்தல் ஜனநாயகத்துல நம்பர் தான். ஒரு ஓட்டு கூட வாங்கினா ஒரு வெற்றி தான், ஒரு ஓட்டு குறைச்சு வாங்கினா தோல்விதான். நம்பர் தான். திமுகவுக்கு பெரும்பான்மை கிடைக்கல, அதிமுகவுக்கு பெரும்பான்மை கிடைக்கல, நாங்களும் சேர்ந்து தான் தோத்துருக்கோம். நாங்க ஒண்ணும் அதை மறுக்கலையே சார். என்ன கேள்வி கேட்குறீங்க நீங்க? என்ன இல்ல திமுக அதிமுக அணி தோத்து விட்டது என்றால் நாங்களும் சேர்த்து தோத்துருந்தோம்னு சொல்றேன். திமுக மட்டும் தோத்துருச்சு நான் சொல்றேன். இந்த ரெண்டு அணி தோத்துருச்சு. மூன்றாவது இருக்கிற ஒரே வாய்ப்பு அவங்கதான். இல்ல இல்லன்னு சொன்ன பிறகு தொடருமான்னு கேள்வி கேட்டா என்ன பண்றது? இல்லன்னு சொன்ன பிறகு தொடருமான்னு கேட்டா கேள்வி சார், தொடருமான்னு கேட்கறது எங்க பிரச்சனை இருக்கு? சொல்லி எந்த இடத்துலயுமே, அதாவது 8ஆம் தேதி எங்களுடைய மாநில குழு கூடி தாவேகாவுக்கு ஆதரவு என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சுயேட்சையாக எடுத்த முடிவு. யாருடைய உத்தரவிலேயோ யாருடைய ஒப்புதலையோ அந்த முடிவை எடுக்கவில்லை என்பதை 8ஆம் தேதி பத்திரிகையாளர் கூட்டத்திலே தெளிவாக நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இரண்டாவது, தமிழ்நாடு நலன் சார்ந்த பிரச்சனைகள், தமிழ்நாட்டிலே மாநில உரிமைகள், மதச்சார்பின்மை பிரச்சனைகள், இது போன்ற விஷயங்களில் ஒத்த கருத்துடைய பிரச்சனைகள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து இந்த கோரிக்கைகளுக்காக நாங்கள் சேர்ந்து போராடுவோம் என்பதை அன்றைக்கே சொல்லியிருக்கோம். அதே நிலைப்பாடு தான் இப்பயும் சொல்றேன். யார் சொல்றா? சார் சொல்லிட்டு அவருக்கு கேளுங்க. சண்முக சார் இப்படி சொல்றாரு சார், நீங்க எப்படி இப்படி சொல்றீங்கன்னு கேளுங்க. ஏங்க நான் தெளிவா தானே சொல்றேன், உங்களுக்கு விளங்கலையா? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு அளிப்பது, வெளியில் இருந்து ஆதரவு அளிப்பது என்று எடுத்த முடிவு என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்த முடிவை தவிர யாருடைய தூண்டுதல்லையோ ஒப்புதல்லையோ எடுக்கப்பட்ட முடிவு அல்ல. இது 8ஆம் தேதி சொல்லியிருக்கேன். நீங்க இன்னைக்கு என்ன தேதி? 10 நாள் கழிச்சு இந்த கேள்வி கேட்குறீங்க. அவர் கேட்டாருன்னா அவர்கிட்ட போய் கேளுங்க சார். சண்முகம் சார் நீங்க என்ன கேட்டிருக்கணும்? அப்ப ஸ்டாலின் அப்படி சொல்லும் போது சண்முகம் 8ஆம் தேதி இப்படி சொன்னாரு, நீங்க எப்படி சொல்றீங்க சார்? அவர்கிட்ட கேட்கறதுக்கு உங்களுக்கு கேட்க முடியல, இங்க வந்து கேக்குறீங்க. ஏன் வந்தா கேக்குறீங்க? உங்க நிருபர் அங்க இருக்காருல்ல, சென்னையில இல்லையா? கேட்கலையே, யாரும் கேட்கலையே. திமுக கூட்டணி என்றே ஒன்று இல்லை. திமுக கூட்டணி நாங்க இருக்கிற மாதிரி என்றது இல்லை. மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்பது இப்போது இல்லை. அதே நேரத்தில் தமிழ்நாட்டுடைய நலன் சார்ந்த பிரச்சனைகளில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஒத்த கருத்துடைய பிரச்சனைகளில் சேர்ந்து நாங்கள் போராடுவோம். இதை அப்பயும் சொல்றேன், இப்பயும் சொல்றேன், எதிர்காலத்தையும் சொல்லுவேன். ஏன்னா தமிழ்நாட்டுடைய நலன் சார்ந்த பிரச்சனைகளில் யார் ஆதரவு அளித்தாலும் அல்லது யாருடைய ஆதரவை பெற வேண்டும் என்றாலும் அதற்கான முயற்சியை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மேற்கொள்ளக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் நடக்கும் போதா? முதல்ல 6 மாசம் கழிச்சு திரும்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆர்டினன்ஸ் போட்டு அது தள்ளி போனா என்ன பண்ணுவீங்க? அது வரும்போது பாத்துக்கலாம் சார். வரதுன்னா ஆமா, ஏற்கனவே நடத்திருக்கணும். சட்டப்படி தேர்தல் உரிய காலத்தில் நடத்த வேண்டும் என்பதுதான் சட்டம். ஆனா கடந்த ஓராண்டு காலமாக உள்ளாட்சி நிர்வாகமே இல்லை. ஏன் அப்ப நீங்க அந்த கேள்வி கேட்கல? நாங்க கேட்கறது தெரியுமா உங்களுக்கு சார்? எங்க பழைய அறிக்கையில எடுத்து பாருங்க சார். ஏற்கனவே தமிழ்நாட்டுல சட்டத்துக்கு விரோதமா ஆளுங்கட்சிகள் உள்ளாட்சி நிர்வாகத்தை உரிய முறையில் நடத்தாமல், உரிய அதிகாரம் வழங்காமல், உரிய நிதி ஒதுக்கீடு செய்யாமல் அது சீர்குலைந்து போய் இருக்கிறது. அது எல்லா பிரச்சனையும் நாங்க அவ்வப்போது எழுப்பவே செஞ்சிருக்கிறோம். வெளியே போறதுனால ஒண்ணு நடந்திருக்காது. நாங்க மட்டும் வெளியே போறதுனால என்ன நடந்திருக்கோம் சொல்லுங்க. இல்ல இப்ப மொத்த அரசியல் வரலாறு பேசலாமா? அந்த தேர்தலை பொறுத்தவரை பிஜேபி அதிமுக கூட்டணியை தோற்கடிப்பது என்பதுதான் எங்களுடைய பிரதானமான விஷயம். அதுக்கு உட்பட்டுதான் உள்ளாட்சி, நகராட்சி, மற்றதெல்லாம். பிரதானமான நோக்கத்தை விட்டுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை, ஒவ்வொரு பிரச்சனை வரும்போது உடனே நாங்க வெளியே போறோம், உடனே நாங்க வெளியேறுவோம் சொல்ல முடியுமா? ஒரு பொறுப்புள்ள அரசியல் கட்சி இல்ல, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. ஒரு பொறுப்புள்ள அரசியல் கட்சி அப்படி நடந்தது டிமாண்ட் இருக்கிறது வேற.
பாதிக்கப்படுறவங்க நாங்க வந்து காப்பாத்தோம்னு சொல்றதுக்கும் காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்றோம். ஆமா, நாங்க போராடி தானே இருக்கோம். இல்ல எந்த பிரச்சனையும் நாங்க போராட மாட்டோம். அதேதான் சொல்லுங்க சார்.